வணக்கம் நேயர்களே, 4 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வி உரிமை சட்டத்தில் தனியார் பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு புத்தகங்கள், சீருடைகளை இலவசமாக வழங்குவது அரசின் கடமை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செப்டம்பருக்குள் நீதியரசர் முருகேசன் குழு மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை அளிக்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. மாநில கல்விக் கொள்கை உயர்மட்ட குழுவில் மேலும் 20 உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னையில் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என்றும் தகவல். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் ಸಿದ್ದರಾಮಯ್ಯ. ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಎಂಬ ಹೆಸರಿನ ನಾನು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ನ ಪರ್ಯಾಲೋಚನೆಗೆ ತರಲಾಗುವ ಅಥವಾ துணை முதலமைச்சராக DK ಶಿವಕುಮಾருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் தாவர்சந்த் ಗೆಹ್ಲೋಟ್. DK ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ನಾನು ಭಾರತದ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಮತ್ತು ಅಖಂಡತೆಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುತ್ತೇನೆ. பிரியங்க் கார்கே உள்ளிட்ட 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. பலாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நடைபெற்ற கோலாகல விழா. பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்பு. காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்று வாழ்த்து. பெங்களூரு பதவியேற்பு விழாவில் மு.க. ஸ்டாலின், கமல்ஹாசன், திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்பு. எதிர்க்கட்சிகளின் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. கர்நாடக சட்டப்பேரவைக்கு அணிவகுத்து சென்ற அமைச்சர்களின் கார்கள். விதான் சௌதா வாயிலில் விழுந்து வணங்கிய துணை முதலமைச்சர் DK ಶಿವಕುಮಾರ್. கர்நாடகாவில் ஊழலற்ற ஆட்சி நடைபெறும் என ராகுல் காந்தி உறுதி. 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளும் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே நிறைவேற்றப்படும் என திட்டவட்டம். கர்நாடக தேர்தல் தோல்வியை மறைக்கவே 2000 ரூபாய் நோட்டு வாபஸ் என மத்திய அரசு ஒற்றை தந்திரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ரூபாய் நோட்டு திரும்ப பெறப்பட்டதை முதலமைச்சர் எதிர்ப்பதை ரசிக்கிறேன். 10 ஆண்டுகளில் 500 ரூபாய் நோட்டும் புழக்கத்தில் இல்லாமல் போகலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. டாஸ்மாக் கடைகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை வாங்க வேண்டாம் என எந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்படவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். விஷச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை கோரி தமிழ்நாடு முழுவதும் பாஜக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திரளான பெண்கள் பங்கேற்று டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் முழக்கம். திருவாரூரில் இஞ்சியின் விலை 3 மடங்கு உயர்வு. வரத்து குறைவால் கத்தரி, அவரை, பீன்ஸ் போன்ற காய்கறிகளின் விலையும் அதிகரிப்பு.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரு கைகளையும் இழந்த மாணவனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் செயற்கை கை பொருத்த நடவடிக்கை. முதலமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து காப்பீடு அட்டையை நேரில் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர். மானாமதுரை அருகே ஸ்ரீ களதி ஐயனார் கோவிலில் வைகாசி கிடா வெட்டும் திருவிழா. 200 கிடாக்களை வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். கடலூர் பாலத்தில் தீப்பிடித்து எரிந்த கழிவுநீர் லாரி. புகை பரவியதால் பல மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் தொடக்கம். ஜூன் முதல் வாரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டையில் தூயமங்கல அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. 800க்கும் மேற்பட்ட காளைகள், 350 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பல்வேறு பகுதிகளிலும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். ரஷ்ய போருக்கு பின் முதன்முறையாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்தார் பிரதமர் மோடி. ஜப்பானில் நடைபெறும் G7 மாநாட்டின் இடையே இரு தலைவர்களும் சந்திப்பு. IPL தொடரில் டெல்லிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி சிறப்பான தொடக்கம். 5 ஓவரில் 50 ரன்களை கடந்து அபாரம். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கின் விடியல் மற்ற பகுதிகளுக்கும் பரவட்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், விவரம் என்ன? விஷ்ணு, நடைபெற்று முடிந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியானது இன்று பொறுப்பேற்றிருக்கிறது. அம்மாநிலத்தினுடைய முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக டி.கே. சிவக்குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வைத்திருக்கிறார். அதில் கர்நாடகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சித்தராமையா அவர்களுக்கும் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டி.கே. சிவக்குமார் அவர்களுக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் மதச்சார்பின்மையை போற்றக்கூடிய இவ்விருவரும் தங்கள் திறமையான ஆட்சி நிர்வாகத்தால் கர்நாடக மாநிலத்தை புதிய உயரங்களுக்கு எட்டுச் செல்வார்கள் என நான் உளமாற நம்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தெற்கில் ஏற்பட்டுள்ள இந்த விடியலானது இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் பரவ வேண்டும். அத்தகைய மாற்றத்தை முன்னறிவிக்கும் மணியோசைதான் பெங்களூருவில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விஷ்ணு, நன்றி பாண்டியராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்று முதல் 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும், சென்னையை பொறுத்தவரை 39 டிகிரி வரை வெப்பம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
பள்ளிக்கல்வித்துறைக்கு இயக்குனர் பணியிடம் கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருப்பதற்கு ஆசிரியர் சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வி ஆணையர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கான அதிகாரங்கள் அனைத்தும் ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் பணியிடத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் இயக்குனர் பணியிடம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஆசிரியர் சங்கங்கள், அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளிக் கல்வித்துறை அலுவலர்களுடன் இயக்குனர் பணியிடம் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்தார். இதனால் மீண்டும் பள்ளிக் கல்வித்துறைக்கு இயக்குனர் தலைமை ஏற்பது உறுதியாகி இருக்கிறது. ஆணையர் பணியிடம் இருந்தபோது பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் இருந்ததாகவும் தற்போது மீண்டும் இயக்குனர் பணியிடம் கொண்டு வரப்படுவது வரவேற்கத்தக்கது எனவும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க நிர்வாகி தியாகராஜன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மருத்துவத்துறையில் இயக்குனரை போயிட்டு ஐஏஎஸ் போயிட்டு ஆபரேஷன் பண்ண முடியுமா? கல்வித்துறை என்ன செய்ய முடியும்? அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். ஆணையர் பணியிடம் வந்ததிலிருந்து பல்வேறு நீதிமன்ற தடையாணைகள் தான், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பல குளறுபடிகள் வந்தது. இனி இது தவிர்க்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயக்குனர் பணியிடத்தை நாங்கள் அணுகுவதும் ஐஏஎஸ் பண்ணிட்டு தான் நள்ளிரவில் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள், சந்திக்க முடியாத வாய்ப்புகள், பல பெரிய துறையில் சிரமம் வந்தது. இன்னைக்கு இயக்குனர் பணியிடம் என்பது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். கிருஷ்ணகிரியில் மாற்றுத்திறனாளி மாணவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையில் மருத்துவ காப்பீட்டு அட்டையை மாவட்ட ஆட்சியர் நேரில் வழங்கினார். வேப்பனஹள்ளி அருகே ஜீனூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர் கிருத்தி வர்மா தனது 2 கைகளையும் இழந்திருந்தாலும் விடாமுயற்சியால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 437 மதிப்பெண்கள் பெற்றதோடு பள்ளியில் முதலிடம் பிடித்தும் சாதனை படைத்தார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு வெளியிட்ட செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக மாணவரின் தாயாரை தொடர்பு கொண்டு பேசினார். மேலும் மாணவருக்கு கைகள் பொருத்திட தேவையான மருத்துவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் மாணவர் கிருத்தி வர்மாவை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் முழு மருத்துவ செலவையும் ஏற்பதற்கான முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அட்டையை வழங்கினார். விரைவில் செயற்கை கைகள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவன் கிருத்தி வர்மா தனது நோட்டு புத்தகத்தில் வரைந்த ஓவியங்களை ஆட்சியர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தார். ஓவியங்கள் நன்றாக இருந்ததாக பாராட்டு தெரிவித்த அவர் அதனை தனது செல்போனில் படம் எடுத்துக் கொண்டார். இதனிடையே அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி மாணவன் கிருத்தி வர்மாவின் வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கே.பி. முனுசாமி மற்றும் கிருஷ்ணகிரி எம்எல்ஏ அசோக் குமார் ஆகியோர் மாணவனுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினர். மாணவன் விரும்பும் பள்ளியில் சேர்க்க தாயாருக்கு அறிவுறுத்திய கே.பி. முனுசாமி கல்விச் செலவு முழுவதையும் தாம் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தார். இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய அறிவிப்பால் என்ன நடக்கும், மக்கள் வைத்திருக்கும் 2,000 ரூபாய் நோட்டுகளை என்ன செய்வது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதற்கான பதில்களை தற்போது தெரிந்து கொள்வோம். 2,000 ரூபாய் நோட்டுகள் ஏன் திரும்ப பெறப்படுகின்றன? பொதுமக்களின் கரன்சி தேவையை பூர்த்தி செய்ய மற்ற வகை ரூபாய் நோட்டுகளின் இருப்பு தொடர்ந்து போதுமானதாக இருப்பதால் இந்திய ரிசர்வ் வங்கியின் கிளீன் நோட் பாலிசியின்படி 2,000 ரூபாய் மதிப்புள்ள வங்கி நோட்டுகளை புழக்கத்திலிருந்து திரும்ப பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிளீன் நோட் பாலிசி என்றால் என்ன? பொதுமக்களுக்கு நல்ல தரமான ரூபாய் நோட்டுகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொண்ட கொள்கைதான் கிளீன் நோட் பாலிசி. 2,000 ரூபாய் நோட்டுகளின் சட்டப்பூர்வ நிலை நீடிக்குமா? ஆமாம், 2,000 ரூபாய் நோட்டின் சட்டப்பூர்வ நிலை தொடரும். 2,000 ரூபாய் நோட்டுகளை சாதாரண பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தலாமா? பொதுமக்கள் தங்கள் பரிவர்த்தனைகளுக்கு 2,000 ரூபாய் நோட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்தலாம். அவற்றை பணமாக பெறலாம். இருப்பினும் செப்டம்பர் 30, 2023 அல்லது அதற்கு முன் இந்த ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யவோ அல்லது மாற்றவோ மக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். 2,000 ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அதை மக்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் தங்களிடம் உள்ள 2,000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யவோ அல்லது மாற்றவோ வங்கி கிளைகளை அணுகலாம்.
இந்த வசதி செப்டம்பர் 30, 2023 வரை அனைத்து வங்கிகளிலும் கிடைக்கும். 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்ய வரம்பு உள்ளதா? வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்வது தற்போதுள்ள KYC விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டுப்பாடுகள் இல்லாமல் செய்யப்படலாம். மாற்றக்கூடிய 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு செயல்பாட்டு வரம்பு உள்ளதா? பொதுமக்கள் 2000 ரூபாய் நோட்டுகளை ஒரே நேரத்தில் 20,000 ரூபாய் வரை மாற்றிக்கொள்ளலாம். வணிக பரிவர்த்தனைகள் மூலம் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியுமா? ஆம், கணக்கு வைத்திருப்பவருக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் என்ற வரம்பு வரை பரிவர்த்தனை செய்து 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். எந்த தேதியிலிருந்து பரிமாற்ற வசதி கிடைக்கும்? வருகின்ற மே 23ஆம் தேதி முதல் வங்கிகளை அணுகி பரிமாற்ற வசதியை பெறலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. வங்கியின் கிளைகளில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கியின் வாடிக்கையாளராக இருப்பது அவசியமா? வங்கி கணக்கு எண் வைத்திருப்பவர் அல்லாதவர் எந்த வங்கி கிளையிலும் ஒரே நேரத்தில் 20,000 ரூபாய் வரையிலான ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். ஒருவருக்கு வணிகம் அல்லது பிற நோக்கங்களுக்காக 20,000 ரூபாய்க்கும் மேல் பணம் தேவைப்பட்டால் என்ன செய்வது? வணிக கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர் கட்டுப்பாடுகள் இல்லாமல் கணக்குகளில் டெபாசிட் செய்யலாம். 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்து பண தேவைகளை பெறலாம். 2000 ரூபாய் டெபாசிட் பரிமாற்ற வசதிக்காக ஏதேனும் கட்டணம் செலுத்த வேண்டுமா? இது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் சேவை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஒருவரால் உடனடியாக 2000 ரூபாய் நோட்டை டெபாசிட் செய்யவோ மாற்றவோ முடியாவிட்டால் என்ன நடக்கும்? 4 மாதங்களுக்கு மேலான கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. ஒரு வங்கி 2000 ரூபாய் நோட்டை மாற்றவோ டெபாசிட் செய்யவோ மறுத்தால் என்ன நடக்கும்? சேவை குறைபாடு ஏற்பட்டால் குறைகளை நிவர்த்தி செய்ய பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர் முதலில் சம்பந்தப்பட்ட வங்கியை அணுகலாம். புகார்தாரர் திருப்தி அடையவில்லை என்றால் இணையதளம் வாயிலாக ரிசர்வ் வங்கி முகவரியில் புகார் அளிக்கலாம். 2000 ரூபாய் நோட்டை திரும்பப் பெறுவதற்கு கோவில்பட்டி மக்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அடிக்கடி டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால இந்த பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இப்போ இந்த மணி ரொட்டேஷன் வந்து குயிக்காக இந்த மாதிரி சடனாக டிமான்ஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால மணி ரொட்டேஷன் பப்ளிக்கில் அமங் தி மெர்ச்சன்ட்ஸில் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. அது நல்ல வரவேற்பு தான். சாதாரண மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அதுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து 2000 தாள் பார்த்துருக்க மாட்டாங்க, அப்போக்கப்போ தான் வந்திருக்கோம் போயிருக்கோம். இதனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய பணக்காரங்களும் பதுக்கி வச்சிருக்கிறவங்களும் தான் பயப்படணும். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஸ்ரீ கழதி ஐயனார் கோவிலில் 200 கிடாக்கள் வெட்டி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். கோச்சடை கிராமத்தில் உள்ள கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வைகாசி மாதத்தில் கிடா வெட்டி திருவிழா நடத்தப்படும். அந்த வகையில் இன்று நடந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அர்ச்சனை செய்து கிடா ஆடுகளை பலியிட்டு வழிபாடு நடத்தினர். இங்கே வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிட வருவோம். இது எங்கள் குலசாமி கோயில். இங்கே நாங்கள் வேண்டிக்கிட்டால் அது நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து காணிக்கையாக வந்து நாங்கள் ஆடு வெட்டி சாமி கும்பிடுவோம். இல்லைன்னா ஏதாவது என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அதை நிறைவேற்றி சாமி கும்பிடுவோம். ஒரு 200 ஆடு கிட்ட வெட்டுவோம். இங்கேருந்து வெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். கோவை அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார். இரவு நேரங்களில் பிரசவ வார்டுகளில் முறையாக மருத்துவர்கள் இல்லை என்றும் அதனால் அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேறி தனியார் மருத்துவமனையில் பிரசவம் பார்த்ததாகவும் அவர் கூறினார். பிரசவத்துக்காக நான் போயிருந்தேன். இவ்வளோ அலட்சியமாக இருப்பாங்கன்னு ஜிஹெச்சில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 28ஆம் தேதி பிளட்டு கம்மியாக இருக்குது, 2 யூனிட் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக போயிருந்தோம். 2 யூனிட் ஏற்றினதுக்கப்புறம் பிளட்டு ஏற்றியாச்சு, எப்போ வேணால் பிரசவ வலி வரலாம், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, மறுபடியும் போயிட்டு வர வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2ஆம் தேதி நைட்டு வலி பிடிக்க ஆரம்பிச்சது. 1 மணிக்கு வலி பிடிக்க ஆரம்பிச்சது. காலையில் 5:30 6 மணி வரைக்குமே டாக்டர்ஸ் அங்கே லேபர் வார்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. பண்ணாமல் இருந்தனால டாக்டர் பேப்பரை கொடுத்துட்டு நீங்கள் போங்க, இன்னும் லேட் ஆகும் அப்படி இப்படின்னு எதோ சாக்கு சொல்லி இது பண்ணிகிட்டே இருந்துட்டாங்க. உடனே எங்கள் மாமியார் நாங்கள் உடனே எங்கள் கணபதி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு அங்கே 6:30 உள்ளே போகிறோம். 6:50 டெலிவரி ஆச்சு.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ரேஷன் அரிசியை கடத்திய இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பழனியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அதிகாரிகளை கண்டதும் வாகனங்களை விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். தொடர்ந்து சோதனையில் இருசக்கர வாகனத்தில் ரேஷன் அரிசி மூட்டைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. 50 கிலோ எடை கொண்ட அரிசி மூட்டைகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். சேலத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வட்டார போக்குவரத்து, தீயணைப்பு, வருவாய், கல்வித்துறை அதிகாரிகள் கூட்டாக இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டனர். முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாடு கருவி, இருக்கைகள் உள்ளிட்டவை தணிக்கை செய்யப்பட்டன. காரைக்குடி அருகே கோவில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சங்கந்திடல் பகுதியில் உள்ள பொய்சொல்லா மெய்ய ஐயனார் கோவிலில் நேற்றிரவு வெளிப்புறம் மற்றும் கருவறை பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் சாமியின் கழுத்தில் இருந்த வெள்ளி நகைகளை திருடிச் சென்றனர். மேலும் மடப்பள்ளியில் இருந்த பித்தளை பாத்திரங்கள் மற்றும் உண்டியல் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே வளையப்பட்டியில் அமையவுள்ள சிப்காட் தொழிற்பேட்டைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளுடன் இணைந்து கொங்குநாடு மக்கள் கட்சியினர் பேரணி நடத்தினர். பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்ற பெண்கள் சிப்காட் அமைக்க வேண்டாம் என்று கோரி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் ஆஞ்சநேயருக்கு தாங்கள் கொண்டு வந்த பாலை ஊற்றி அபிஷேகம் செய்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஒண்டிவீரன் நகரில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இறந்த ஆடு, மாடு போன்ற விலங்குகளின் உடல்களும் அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.